மகா பெரியவா சரணம். ஸ்ரீ லலிதா ரகசிய சகஸ்ரநாமத்திர பக்திபதிகள் நம்பிக்கையின் நாமங்களாக சொல்லிக்கொண்டு அவளுடைய லீலை என்று சொல்லி அவளுடைய விராட் ஸ்வரூபத்தை நம் கண்முன்னே காண்பிப்பதற்காக அந்த நாமத்தை சொன்னார்கள், மகாகிராசா என்று. இப்ப அந்த மகாகிராசா மகாகிராசம் என்று சொல்லக்கூடிய அந்த நாமத்திற்கு தொடர்புடைய அடுத்த நாமம் ஓம் மகாசனாயை நமஹ. ஓம் மகாசனாயை நமஹ. இதுக்கு முன்னாடி ஒரு நாமம் பார்த்துருக்கோம், மகாசனாயை அப்படின்னு சொல்லிட்டு. அது எப்படின்னா மகா ஆசனம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடியதாக இருக்கும். இது எப்படி பிரிக்கணும் அப்படின்னா மகா அசனாயை, சங்கரர் நம்ம சொல்றோம் இல்லையா அந்த இப்ப அசனா அப்படின்னா என்னன்னா பெரிய தீனி எடுத்துக்கொள்பவள் அப்படின்னு சொல்றது. அப்ப பெரிய தீனி அப்படின்னு சொல்றது முதல்ல என்ன பார்த்தோம், இந்த உலகத்தை சொன்னோம் இல்லையா. அப்ப இந்த உலகம் அனைத்தையும் எடுத்துக்கொள்பவள். இப்ப நமக்கு ஒரு சந்தேகம் வரும், இந்த உலகம் அனைத்தையும் என்றால் எப்படி இது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு சந்தேகம் வரும் இல்லையா. அவள் என்ன செய்கிறாள் என்றால் அந்த பிரளய காலம் லயம் அப்படிலாம் நம்ம சொன்னோமே, அது எப்படி நடக்கிறது என்றால் இந்த உலகம் அனைத்தையும் சுருக்கி மூல தத்துவங்களாக, ஏனென்றால் உலகம் அனைத்தையும் முதலில் எப்படி படைக்கிறாள் என்றால் மூல தத்துவங்களாக படைத்து அந்த தத்துவங்களில் இருந்துதான் ஒவ்வொன்றாக தோன்றுகிறதுன்னு நம்ம பார்த்தோம் இல்லையா. அப்படி அந்த மூல தத்துவங்களாக மாற்றி விடுகிறாள். அப்படி மாற்றிவிட்டு அதையே ஆகாரமாக இவள் எடுத்துக்கொள்கிறாள் என்று சொல்கிறார்கள். அப்ப அப்படிப்பட்ட அந்த பெரும் சீனியை கொள்பவளாக அவள் இருக்கிறாள் அப்படின்னு சொல்றது. ஆக நம்ம மெம்போக்கா பார்த்துட்டு பெரும் தீனியை எடுத்துக்கொள்பவள் அப்படின்னு சொல்லிட்டு அம்பிகை ஆகாரத்தில் பிரியமுள்ளவள் அப்படின்னு நம்ம நினைக்க கூடாது. அந்த பெரும் தீனி அப்படிங்கிறது எப்படின்னா அந்த லயம் நடக்கும் பொழுது நடக்கக்கூடிய அந்த பேரழிவு அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா, அதை எப்படி எங்கே சொல்கிறார்கள் அப்படிங்கிறது தான். ஏனென்றால் அம்பிகை அப்படின்னு சொல்லும் பொழுதே அம்பாள் உபாசகர்களாக இருப்பவர்கள் எப்படி இருக்கிறார்கள், மனக்கட்டுப்பாட்டோடு பிரதத்தோடு தன் மனத்தை அடக்கி புலன்களை அடக்கித்தானே இருக்கிறார்கள். அப்ப இந்த பெரும் தீனி கொள்பவள் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி உடனே இப்படி இருக்கலாமா அப்படின்னு நமக்கு தோணும் இல்லையா. அப்படி இருக்கக்கூடாது. அப்ப புலன்களை அடக்கியவர்களாக இருந்தால் மட்டும்தான் இந்த மனமானது என்ன பண்ணும், உள்நோக்கி பயணம் செய்யும், உள்நோக்கி இருக்கக்கூடிய அந்த பிரம்மத்தை காணும். ஆக அப்படி காணும் பொழுதுதான் இந்த அத்துவங்கள் எல்லாமே, இந்த தத்துவார்த்தமான பொருள் எல்லாமே நமக்கு புரிய ஆரம்பிக்கும். அப்படி அந்த தத்துவார்த்தமாக சொல்லப்பட்டதுதான் இந்த பெரும் தீனி கொள்பவள் அப்படின்னு. ஆக அப்படி இந்த உலகம் அப்படின்னு சொல்லக்கூடிய மூல தத்துவங்களாக மாறக்கூடிய அனைத்தையும் ஆகாரமாக இவள் எடுத்துக்கொள்கிறாள். எடுத்துக்கொண்டு என்ன செய்கிறாள், மீண்டும் உலகை படைக்கத்தான் போகிறாள். அப்ப அந்த நேரத்தில் அனைத்தையும் தனக்குள் லயமாக்கி கொள்கிறாள். அப்ப அதுக்குத்தான் சொல்வாங்க, இந்த கர்மா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய இந்த ஜீவனை ஒரு காலகட்டத்தில் இந்த கர்மாவிலிருந்தெல்லாம் விலக்கிவிட்டு தன்னுடன் லயமாக்கி கொள்கிறாள். அவளுக்குத்தான் என்ன ஒரு கருணை அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி நம்முடைய கர்மாவிலிருந்து விடுபட்டு அவளுடன் லயமாக இருக்கக்கூடிய அந்த காலத்தில் தான் இது அத்தனையும் நடக்கிறது. மகா பெரியவா சரணம்.